திரும்பவும் இதே மாடு சிங்க மாடு போப்பா ஓடுது. விஷ்ணு பேர்லாம் அடிச்சு தள்ளி ஓடுது. மாடு வெற்றி பெற்றது. சிங்கம் மாடு ஒரு மாதிரி எல்லாரையும் இடிச்சு தள்ளி நேருது. இப்போ வயிறு வலிப்பா எனக்கு. அங்க பாரு மாடு பாட்டுலாம் பாட்டு. ஐயோ இவங்க ஏதோ ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க மாடை பிடிக்கிறதுக்கு. 4 மாட்டை பிடிச்ச லீடர் வந்து எல்லாருக்கும் சொல்றாரு எப்படி மாடை பிடிக்கணும்னு ஸ்ட்ராட்டஜி சொல்றாரு. சோப்பு சட்டை சிகாலா அவர் தான். அங்க ஒருத்தர் மண்டசூரி ஜூம் பண்ணிப்பா. இல்ல ஏதோ சோப்பு சட்டை 4 மாடி சிங்கிளா பிடிச்சாரு. இவர் தான் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டாங்க. பின்னாடி நிற்கிறாரு. எதுக்கு பின்னாடி நிற்கிறாருன்னா முன்னாடி வீரர்களை பிடிக்க விட்டு அவங்களால பிடிக்க முடியலன்னா அவர் பின்னாடி இருந்து அசால்ட்டா ஒரு ஆளா பிடிப்பாரு. அதனால தான் அங்கே பின்னாடி நிற்கிறாரு. ஸ்ட்ராட்டஜி நல்லா இருக்குது. வாப்பா சிங்கமாடு. இவர் ஸ்ட்ராட்டஜிலாம் ரொம்ப தரமான ஸ்ட்ராட்டஜி. வாப்பா சிங்கம் வாப்பா. சிகாலோட ஸ்ட்ராட்டஜி. முன்னாடி வீரர்களே பிடிக்க பார்க்குறாங்க. அவள் தான் அங்கே பாருங்க அவரே புடிச்சாருங்க. களத்துக்கு அவரே வந்துட்டாருங்க. ஐயோ மாடு பிடிமாடு பார்த்தீங்களா? இதான் லீடர்ஷிப்பு. 3 பேரை முன்னாடி விட்டு 3 பேரும் மாடு முட்டி தள்ளிட்டு 3 பேர் கீழே கிடக்குறானோ. 3 பேர் தாண்டி பின்னாடி இருந்தவர் அவர் பிடிக்கிறாரு மாடு. அங்கே பாருங்க அப்போ கூட விடல அந்த மாடு பிடிமாடு. இவர் தாங்க உண்மையான மாடுபிடி வீரர்னா அவர் தாங்க. என்ன கட்சி இருக்கு? ஐயோ ஐயப்பா என்னப்பா மாடு மூஞ்சிலாம் ஒரு மாதிரி புரண்டி வச்சுக்குது. இவர் தாங்க இங்கே மாடுபிடியில் மதுரை மாடுன்னு ஒரு மாடு இருக்குது. அதை யாராலையும் பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. போன வருஷம் ஜல்லிக்கட்டில் தான் வெற்றி பெற்றது. சிங்க மாடு எல்லாரும் தள்ளி விட்டு எல்லாரும் மேலே ஏறுது. பாதிக்கப்பட்டவர் தோய்ங்க மூஞ்ச தொடச்சு நிற்கிறாரு. மாடு நல்லா தனியாக யோசிப்பா யார முட்டி எப்படிலாம் தூக்கலான்னு மாடு தனியாக போய் யோசிக்குது. ஸ்ட்ராட்டஜி போட்டார் ஒரு அதே ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரா இல்லை வேறு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அதே ஸ்ட்ராட்டஜி தான். இவர் வந்து மாட்டோட ஓனர். இவரே ஸ்ட்ராட்டஜி போட்டு கொடுக்குறாரு. இவர் மாடு போய் உண்டா வாங்கினு இப்போ தான் ஸ்டார்டிங் பண்ண உள்ள இறங்குறாரு. அதே ஸ்ட்ராட்டஜி தான். எஸ் சேம் ஸ்ட்ராட்டஜி. சிங்கங்கால ஸ்ட்ராட்டஜி மாற்றிக்கிறாங்க. இப்போ மாடுபடி கேப்டனாக இங்கே சைடில் வந்து நின்ட்டாரு. என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரில. ரெடிப்பா போடுப்பா. அவள்தான் ஒரு தரமான கைப்பிடி போட்டார். அவள்தான் மாட்டிச்சு. மாடு மாட்டிச்சு. விட்டு விட மாட்டுறாருங்க. ஐயோ மாடை சாச்சிட்டாருங்க இவரு. இந்த சேவ் சட்டை லேஸ் போட்ட ஆள் இல்லை போல மாடையா சாச்சிட்டாருங்க. ஐயோ ஒன்றும் பண்ண முடியல அவரை. ஐயோ யாராலையும் பிடிக்க முடியாது இவரை. இவர் என்னதான் பண்ணுறாருன்னு தெரியல. மாடு முட்டுது மண்ணில் வாங்குறாரு மண்ணை துண்டுறாரு. பேன்னு முடிகிறாரு இவர். மாடை பிடிக்க தெரியல. என்னத்துக்கு தான் உள்ள ஜல்லிக்கட்டு உள்ள நிற்கிறாருன்னு தெரியல இவர் எஞ்சிரு. ஒரு வெளியே உட்காருவீங்க. ஏப்பா அவர் வெளியே உட்காருவீங்கப்பா. அவர் ஒன்றுத்தும் பிரயோஜனப்பட்டு வர மாட்டார். ஒரு வெளியே உட்காருவீங்க. அவரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. இப்போ அந்த மாட்டுக்கு ஃபர்ஸ்ட்டில் யாராலும் பிடிக்க முடியல. இப்போயாச்சும் பிளான் போட்டு பிடிக்க முடியாமல் பார்க்குறாங்க.